ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மசாலா மணக்குது சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சு காட்ட போகிறோம். 1.5 கிலோ அரிசியை வச்சு புல்லட் அரிசி தான் வச்சு செய்ய போகிறோம். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் இல்லை, புல்லட் அரிசியை வச்சு சூப்பராக காரசாரமான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1.5 கிலோ புல்லட் ரைஸை ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும். நல்லா கழுவி இதை ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு 15 பச்சை மிளகா, 20 பல் பூண்டு, இஞ்சி ஒரு 2-3 துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். 2 பேக்கெட் மஷ்ரூமை இந்த மாதிரி கட் பண்ணி பாதி பாதியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி செய்யலாம் வாங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ இதில் 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் நட்சத்திர சோம்பு 2-3 சேர்த்துக்கலாம். லவங்கம் ஒரு 3 சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 3. அப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 7 வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம சேர்த்துக்கலாம். 1.5 கிலோ அரிசிக்கு 7 வெங்காயம் 7 தக்காளி கரெக்டாக இருக்கும். நான் அதை 7 வெங்காயம் 7 தக்காளி வச்சு தான் இப்போ செய்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோல அந்த பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறதால பிரியாணி இன்னும் கொஞ்சம் காரமாக வரும். நீங்கள் இந்த மாதிரி வேண்டான்னா இஞ்சி பூண்டு மட்டும் அரைச்சி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறோம். நான் 7 தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளியை எடுத்திருக்கேன். அதை நான் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கினோடனே இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சோம்ல, நறுக்கி வாஷ் பண்ணி வச்ச மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். நான் 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். 1.5 கிலோ அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப பொடியாக நறுக்கிடாதீங்க. ஒரு மஷ்ரூம் எடுத்திங்கன்னா பெருசாக இருந்தால் 4 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கிலோ அரிசி எனக்கு 6 டம்ளர் வந்துச்சு. ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது புல்லட் ரைஸுன்றதால நான் 1க்கு 1.5 டம்ளர் அளவில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ டம்ளர் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த டம்ளருக்கு 1க்கு 1.5 சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கிளறி கொடுத்துட்டு இப்போ மீதி மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். கார மிளகாத்தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பிரியாணி மசாலா நான் 1 பேக்கெட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். பிரியாணி மசாலா 1 பேக்கெட் ஃபஸ்ட்டு அரை பேக்கெட் போட்டேன். அப்புறம் மீதி பேக்கெட்டையும் போட்டு சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஊற வச்ச அரிசியை புல்லட் ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா அரைச்சி போட்டதால் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். பிரியாணி மசாலா வேறு போட்டிருக்கேன், அதனால் கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதிச்சோடனே நம்ம ஸ்டீம் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு புல்லட் ரைஸில். இதை நம்ம ஒரு ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயாச்சு. பாருங்கள், சுட சுட மஷ்ரூம் பிரியாணி ரெடி. கூட சைட் டிஷ்க்கு தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு.
நான்வெஜ் செய்யலைன்னா நம்ம வீட்டில் பிரியாணி நான்வெஜ் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மஷ்ரூம் பிரியாணி பன்னீர் பிரியாணி தான் செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு மசாலா மணக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்போர்ட்டால் தான் இந்த சேனல் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.